வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 25/6/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆன நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபஸ்ட் 1 minute ஆவரேஜ் க்ளோஸ் ப்ரைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ நீங்கள் ஒன்றா நீங்கள் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு P&L பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நேற்று என்ன நடந்திருக்கு, ஓவராலாக இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வாட்ச் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் கோடிங் பண்ணி தரோம். ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த 10th ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3000 லாபம் கொடுத்துருக்கு. ஸோ 3000 எப்படி லாபம் கொடுத்துருக்கு, ஏன் லாபம் கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி 25,150 புட் ஆப்ஷனும் 25,150 கால் ஆப்ஷனும் எடுத்திருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் இதான் ஃபஸ்ட் 1 minute கேண்டில். இந்த 1 minute கேண்டிலோட க்ளோஸ் 1 minute கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 25,146. ஸோ 25,146 க்ளோஸ் ஆனதுனா நியரஸ்ட் டு 50, 25,150 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு புட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:17 ஆர்டர் எடுத்து 9:18 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஏன் 9:17 ஆர்டர் எடுத்தது அப்படின்னா, இந்த லைனுக்கு மேலே ஆவரேஜ் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் சரி, ஆவரேஜ் லைன் இந்த க்ளோஸ் லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் சரி, இந்த ஆவரேஜ் லைன் தான் எல்லோ லைன் ஆவரேஜ் லைனு, இந்த லைனும் மேலே இருந்தாலும் அது ஆர்டர் எடுத்துடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே 9:16 முடிஞ்சோடனே 9:17 ஆர்டர் எடுத்துருச்சு. ஒரே கேண்டில் தான். அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆன உடனே 9:18 ஆர்டர் கட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா இந்த இடத்துல மைனஸ் ஒரு லாட்டில். நெக்ஸ்ட் பார்ப்போம். 25,150 கால் என்ன பண்ணியிருக்குன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு லாட் தான் எடுத்தது. யூஸ்வலாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி அதே ஆப்ஷன் எடுக்கும் போது, அதே ஸ்ட்ரைக் எடுக்கும் போது 2 லாட்டாக எடுக்கும். 2வது லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா 3 லாட்டாக எடுக்கும். ஸோ இப்படி மாற்றி மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு கால் ஒரே ஒரு புட்டு தான் எடுத்திருக்கு. ஸோ கால் பார்த்தீங்கன்னா 9:18 ஆர்டர் எடுத்து 1-2 கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ரொம்ப மந்தமான மார்க்கெட்டு. மத்தியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா அந்த ஒரு மூவ்மெண்ட்லேயே நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன் பார்ப்போம். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்காது, ஏன்னா மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். ஸோ 9:17 கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு, இந்த லைனுக்கு மேலே முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. 9:18 இங்கே ஆர்டர் எடுத்திருக்கும். இங்கே கட் ஆகாது. ஏன் கட் ஆகாதுன்னா இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகவில்லை. ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகலன்னா ஆர்டர் கட் ஆகாது, அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ ஆர்டர் எடுத்தது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 99 கிட்டே எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செக் பண்ணிப்போம். ஆமாம், 99.5 எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1-12 அங்கே தான் டார்கெட். அங்கேருந்து 50 பாயிண்ட் எங்கே ஆர்டர் எடுத்ததோ அங்கேருந்து 50 பாயிண்ட். 50 பாயிண்ட்னா 152 சில்லற, 143 தான் வந்திருக்கீங்க. ஸோ எஸ் 152 112 தான். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி கட் ஆகிருக்கணும். 112 இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. இந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,844 ரூபா புக் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இது எல்லாமே மைனஸ் பண்ணி 3000 இன்றைக்கி ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவராலாக 43,058 ரூபா 43,588 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது 10 நாளில். ஸோ 10வது நாள், 9வது நாள், 8வது நாள், 7வது நாள், 6வது நாள். இந்த 6வது நாள் மட்டும்தான் எக்ஸ்பைரி நாள் போது கொஞ்சம் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. 22,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மற்ற நாள் எல்லாமே ப்ராஃபிட்டு. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன லாஸ் இருக்குது, 7,500 லாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிகவர் பண்ணி 10 நாளில் 43,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ப்ரொவைடட் நம்ம டெய்லி ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஒரே பேட்டர்னாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான கேபிட்டல் என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான சைக்காலஜி எவ்வளோ, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணணும். ஏன்னா 22,000 மைனஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா தான்
உங்களுக்கு ஒரு 43 10 நாள் ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 26,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 22,000 வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சதுனால் மட்டும்தான் இங்கே 26,000 ஒரு ப்ராஃபிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியும். இல்லை எனக்கு 1000 வந்தால் போதும் 2000 வந்தால் போதும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் அனுபவிக்க முடியாது, லாஸ் ஆகும்போது பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ மேனுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் கிடையாது. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுமோ அதை அப்படி விட்டுறணும். ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.